மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அதற்கு முந்தின வசனங்களிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷர்களுடைய பெயர்கள் பட்டியலிடப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 4ஆம் வசனத்திலும் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து பேர் மட்டும் வர்ற இடத்துல எப்படி இருக்கு? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துரோகியான யூதாஸ் காரியோத்து அப்படின்றது. அல்லேலூயா. இந்த யூதாஸ் காரியோத்தை அப்போ ஆண்டவர் தெரியாமல் தெரிந்தெடுத்துட்டாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. அதே லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இயேசுப்பா சீஷர்களை தெரிந்து கொண்ட விதங்களில் சில நபர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இருக்கு. இயேசுநாதர் ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ யோவான் ஸ்நானகனை பின்பற்றின அந்திரேயா, அவர் பாருங்க இயேசு பின்னாடியே போனார். அப்போ இயேசு திரும்பி பார்த்து, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ அந்திரேயாட்ட இயேசுப்பா என்ன சொன்னாங்க, நீ வந்து பாரு. வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் கூட தங்கி அவர் தான் மேசியான்னு சொல்லி இவர் கண்டு கொண்டார். அன்னையிலேருந்து அவருடைய சீசனாக யார் மாறிட்டா? அந்திரேயா. இப்போ வீட்டுக்கு போய் தன்னுடைய பிரதர் சீமோன் பேதுரு இருக்கார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு மேசியாவை கண்டோம் அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்கிறார் இவர், அறிமுகம் பண்ணாலும் நம்மால் சீமோன் என்ன செய்யலாத பெருசாக எடுத்துக்கிடலை. அதனால் ஒரு நாள் சீமோன் கடற்கரை ஓரத்தில் மீன் பிடிச்சிட்டு ஏமாற்றத்தோடு வலையை அலசிட்டு இருக்கும்போது இயேசு சீமோனை சந்திக்கிறார். அற்புதமாக 2 படவுகள் நிரம்ப மீன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. பேதுரு அப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். இப்போ இந்த அந்திரேயா இருக்கான் பார்த்தீங்களா, இவர் நாத்தான் வேலை கூட்டிகிட்டு வர்றார் இயேசுப்பாட்ட. மேசியாவை பார்த்தோம்ப்பா, நீ வந்து பாரு அப்படின்னு. எங்கேருந்து? நாசரேத்திலேருந்து நன்மை வருமா? அதெல்லாம் நீ வந்து பாரியா. இப்போ இவர் சொன்னது கேட்டு நாத்தான்வேல் வரும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நபி என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது எனக்கு தெரியும். அவன் நீங்கள் பெரிய தீர்க்கதரிசின்ட்டான். என்னப்பா இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற, இதிலும் பெரிதானவைகளை. இப்போ அப்படி தான் அவர் சீசனாக மாறுறார். லேவி மத்தேயு ஆயத்துறையில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கிறார். அவரை நேரடியாக சந்தித்து என்னை பின்பற்றி வா. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறார், வாரார். ஆனால் பொதுவாக சீசர்களை எப்படி இதை மாதிரி நிறைய பேர் இப்போ இயேசுடைய ஃபாலோவராக மாறிட்டாங்க. இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களை நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ இவர்களில் தம்மோடு இருப்பதற்கு ஒரு 12 பேர் வேணும். அதற்கு இப்போ ஆண்டவர் ராத்திரி முழுவதும் என்ன செய்கிறார், ஜோம் பண்ணி ஆண்டவர் உட்கார்ந்துருக்கும் போது பொழுது விடிந்ததுக்கப்புறம் தன்னிடத்தில் எல்லா சீஷரையும் வரவழைத்து அதில் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறார். அதில் ஒரு ஆள் தான் யார்? யூதாஸ். அப்போ அவரை குறித்து தான் பைபிள் சொல்லுது, அவர் காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகியான யூதாஸ். ஆண்டவர் இவங்களை சீசர்களை இப்படி தெரிந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பேர் வச்சாராம்? அப்போஸ்தலர்னு வேறு என்ன செஞ்சுருக்கிறாரு, பேர் வச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இவங்களுக்கு சும்மா இல்லாமல் ஆண்டவர் அதிகாரத்தையும் கொடுத்தாருன்னு இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு? இந்த 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்கள் என்ன செஞ்சாராம், அனுப்பினார். அல்லேலூயா. இந்த காட்டி கொடுத்த யூதாஸுக்கு, இந்த துரோகியான யூதாஸுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? வல்லமையை கொடுக்குறாரு,
அதிகாரத்தை கொடுக்குறார். என்ன அதிகாரம், என்ன வல்லமை, இதை வச்சு இவர் என்ன செய்யலாம்? இவர் பிசாசுகளை துரத்தலாம், இவர் வியாதியஸ்தர்கள் என்ன செய்யலாம்? சொஸ்தமாக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ யூதாசு 70 பேர் அனுப்பப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ போய் ஊழியம் செஞ்ச குழுவில் யாரும் உண்டு? யூதாசு உண்டு. அப்போ யூதாசு என்ன விரட்டி இருக்கிறாரு? பிசாசை விரட்டி இருக்கிறார். யூதாசு யாரை சுகமாக்கி இருக்கிறாரு? பிணியாளிகளை சுகமாக்கி இருக்கிறார். யூதாசும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருந்தார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 70வது 71வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவுக்கு இந்த யூதாஸ் யாருன்னு நல்லா, இவன் தான் காட்டி கொடுக்க போகிறவன், இவன் தான் துரோகி, இவன் பிசாசுக்கே இடம் கொடுத்தான் பார்த்தீங்களா? அதனால உங்களில் ஒருத்தன் யாராவும் இருக்கான்? பிசாசாவே இருக்கான்டார். அல்லேலூயா. இதையும் தாண்டி யோவான் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், ஆண்டவர் அதிலையும் எழுதி வச்சிருக்கிறார், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அப்போ பாருங்கள், சூப்பர் பிரசங்கியார் தான், பவர்ஃபுல் மினிஸ்டர் தான், டெலிவரன்ஸ் ஹீலிங் எல்லாம் சூப்பராக நினைச்சுவார், பண்ணுவார். ஆனாலும் அவர் யார் கிடையாது? சுத்தம் கிடையாது. ஆண்டவரை காட்டி கொடுக்குற ஒரு நபரை அவன் இருந்ததுனால 11 பேரோடு அவனை ஆண்டவர் சேர்த்து என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. 12வது நபரை இவனை தனியாக தான் ஆண்டவர் பார்த்தார். ஒருத்தன் பிசாசு அப்படின்றார். இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இதே யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னால், அதில் எழுதப்பட்டிருக்கு, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்கு? ஏசப்பாவுடைய பாதத்தில் ஒரு சகோதரி விலையேற பெற்ற நலதம் அப்படிங்கிற அந்த பரிமளத்தை கொண்டு வந்து உடச்சி ஊற்றிட்டான். உடனே அவன் பாருங்க, இதை 300 பணத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? வித்து யாருக்கு கொடுத்துருக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம். என்னமோ பெரிய அக்கறை உள்ளவ மாதிரி பேசுகிறான். ரொம்ப ஏழைகள், திக்கற்றவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் மேலே கரிசனம் உள்ள ஆள் மாதிரி பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு, இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்யலை, பேசலை. அதற்கு பதிலாக இவன் எப்படிப்பட்டவன்? திருட. ஏன்னா பணப்பைய அவன். அப்போ இயேசுநாதருடைய பொருளாளர் யார்? யூதாஸ். ட்ரெஷரர் அவன் தான். அப்போ ஏசப்பாவுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் யார்கிட்ட இருந்திருக்கு? நம்மால். அப்போ காணிக்கையில் என்ன பண்ணியிருக்கான்? கையாடல் பண்ணியிருக்கான், திருடியிருக்கான். அல்லேலூயா. அப்படின்னா ஆட்டையை போட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ இயேசுநாதருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அவன் என்ன செஞ்சிட்ருக்கான், நினச்சிருக்கான். ஆனால் ஆண்டவர் அவனை எவ்வளோ அழகாக எழுதுறாரு பார்த்தீங்களா? இவன் திருடன். இவன் ஆண்டவருக்குரியதில் என்ன செய்கிறான்? கையை வைக்கிறான். அப்போ இவனுக்கு உண்மையில் என்ன அக்கறை கிடையாது? தரித்திரர் மேலே கவலை கிடையாது. அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த கவலைலாம் கிடையாது. இப்போ இந்த 300 பணத்துக்கு இதை விற்று யார்ட்டையாவது காசாக்குனா நமக்கு கமிஷன் கிடைக்குமே. அப்போ அவங்க கவனம்லாம் இதில் தான் இருக்குது. சம்பாத்தியம் பண்ண பணம் ஆசை அதில் தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 26 அதனுடைய 16வது வசனம். இப்போ பாருங்கள், அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்துட்டே இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளை நம்பி வந்தோம், பணப்பை நம்மள்ட்ட இருந்தது, நம்ம பொழப்பு நல்லா ஓடிச்சியா. இப்போ திடீர்னு இந்த ஆள் நான் சாக போகிறேன்றாரு, என்னைய சிலுவையில் அடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவரை வச்சு இனிமேல் நமக்கு என்ன ஓடாது? பொழப்பு ஓடாது. இனிமேல் இவரை நம்பிட்டு இருந்தால் நம்ம கதை. அப்போ எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்துட்டு தான் அவன் 30 வெள்ளிக்காசுக்கு யாரை விலை பேசினான்?
ஏசப்பாவை வேலை பேசினான் பண ஆசையின் நிமித்தம். இப்போ பாருங்கள், அவனுக்கு பண ஆசை அப்படிங்கிறத காட்டிலும் இயேசுவையே விலைக்கு விற்றுட்டான் பாருங்கள். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான் பார்த்தீங்களா? இப்போ அவனுடைய நோக்கமெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா, எப்போ இவரை காட்டி கொடுக்கலாம், பணத்தை கைப்பற்றலாம். ஆனால் இவனும் யார் தான்? சீசர்களில் ஒருவன். இவனுக்கு என்ன பேர்? அப்போஸ்தலர். இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிசாசு துரத்த அதிகாரம் இருக்குது. இவனும் சூப்பராக பிரசங்கம் பண்ணுற கிருபையும் பெற்றவனாக இருக்கிறான். இவனும் ஹீலிங்லாம் என்ன செய்கிறான்? பண்ணுறான். ஆனால் இவன் பிசாசு, இவன் சுத்தம் இல்லாதவன், இவன் திருடன், இவன் ஆட்டிடியூடே சரி கிடையாது, இவனுடைய மனப்பான்மையே சரி கிடையாது, இவனுடைய எண்ணமே சரி கிடையாது, இவனுடைய நடவடிக்கையே சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பைபிள் யூதாஸை நமக்கு நல்லா அழகாக காண்பித்து கொடு. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, மனிதர்களிலே பல விதங்களில் ஒவ்வொருத்தர் நினச்சிவான் இருப்பான். நமக்கு ஆண்டவர்கிட்ட நல்ல கிருபை கேட்டு நிதானிக்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் எல்லாரையும் நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. கூடவே இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு ஆளை நிதானிக்கக்கூடிய கிருபையை நீங்கள் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. வரங்களை வைத்து, கிருபைகளை வைத்து, தாளந்துகளை வைத்து நாம் ஒரு நாளும் ஒருத்தரை எடை போடக்கூடாது. குணாதிசயத்தை வச்சு தான் நம்ம எடை போடணும். பழக்க வழக்கத்தை வச்சு தான் நம்ம எடை போடணும். நடை உடை பாவனையை வச்சு தான் எடை போடணும். பேச்சை வச்சு தான் எடை போடணும். அதுவும் பேச்சு சாமர்த்தியமாக பேசுகிறதுலாம் அவன் பேசுகிறான். இருந்தாலும் மரமானது கனியினாலே அறியப்படும் இருக்கு. அல்லேலூயா. என்றைக்கும் கெட்ட மரம் நல்ல கனி நினச்சியாது கொடுக்கவே கொடுக்காது. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இயேசுநாதர் கூடயே யூதாஸ் இருந்தான் அப்படின்னா நம்ம கூடலாம் ஒருத்தன் இல்லை, நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்படி உலகத்தில் தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகவே நம்ம இதிலெல்லாம் கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா. அடுத்தது, இந்த யூதாஸை போல் நான் இருந்துடக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். இயேசுநாதர் கூட இருந்துட்டு இயேசுவை மாதிரி அவன் 1% கூட இல்லை பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கூடவே இருந்து இயேசு சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இயேசு கொடுத்த அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் இவன் யார் மாதிரி இல்லை, ஏசப்பா மாதிரி இல்லை. அப்போ நான் அப்படி ஒரு ஆளை நினச்சிக்கூடாது. ஒரு விசுவாசியாக இருந்துட்டு, ஒரு ஊழியக்காரனாக இருந்துட்டு, வேதத்தை கையில் தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு ஆராதனையில் கலந்து கொண்டுட்டு ஊழியமும் செஞ்சுட்டு நான் இப்படி பிசாசாக அன்னி செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நான் இப்படி ஒரு துரோகியாக அன்னி செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நான் இப்படி காசுக்காக சமயம் பார்த்து கொண்டே இருக்கிற ஆளாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நான் ஒரு சுத்தம் இல்லாத ஆளாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருப்போம். இந்த நாட்களில் நாம் நம்மை நிதானித்து நம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மோடு கூட இருக்கிறவர்களை நிதானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, யூதாசை குறித்த சில தகவல்கள் வேத வசனத்திலிருந்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த யூதாசை போல் நாங்கள் இருந்துடக்கூடாதுப்பா. எங்கள் கூட இருக்கிறவங்க, பழகிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாரையும் முழுசாக நம்பி ஏமாந்துடக்கூடாது. நிதானிக்கு எங்களுக்கு கிருபைத்தான். ஆவியில் நிதானிக்கு எங்களுக்கு கிருபைத்தான். யார் உண்மையாக இருக்கிறாங்க, யார் கள்ளத்தனம் பண்ணுறாங்க, யார் உண்மையாக எங்களை நேசிக்கிறாங்க, யார் எங்களை வெறுக்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.